அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடியின் கைதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பரபரப்பான விஷயத்தை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுதான் இந்த விஷயம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, தற்பொழுது அமைச்சர் பொன்முடி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது கொடுக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் எல்லாமே அனைத்து ஆவணங்களையுமே பட்டியலிட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இன்னும் 2 வாரங்களுக்குள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என அதிரடியாக உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்முடியின் வழக்கில் ஏன் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு கேள்விக்கு மேல் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏனென்றால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உயர்நீதிமன்றம் அவர் மீது தவறை இருக்கு, அவர் தப்பு செஞ்சிருக்காரு என அதிரடியாக அவருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் அபராதம் என அவருக்கும் அவரது மனைவிக்குமே ஒரு அழகான தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து மேல்முடி செய்யப்பட்டு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஈஸியாக இப்போ வெளியே வந்துட்டாரு. அதுக்கான காரணம் என்ன, ஏன் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சந்தேகமும் எழுந்துட்டு வந்துட்டு இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கில் கிட்டத்தட்ட 5 வழக்கறிஞர்களை நீதிமன்றத்தில் களமிறக்கினார். அமைச்சர் பொன்முடி அவர்கள் கிட்டத்தட்ட 20 நாட்கள் ஆலோசனை செய்து எப்படி இந்த வழக்கிலிருந்து வெளியே வர வேண்டும், எப்படி நம்ம நீதிமன்றத்தில் வாதாட வேண்டும், எப்படியெல்லாம் டார்கெட் பண்ணால் நீதிபதி அவர்களை டார்கெட் பண்ண முடியும், அவர் வழக்கு நமக்கு ஈஸியாக நம்ம பக்கம் திரும்புவார் என்பதற்கான அனைத்து திட்டத்தையுமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் வழக்கறிஞருடன் ஆலோசனை செய்துதான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் களமிறக்கினார். களமிறக்கின உடனே பார்த்தீங்கன்னா அப்படி ஆடி போயிட்டாங்க நீதிபதி அவர்கள். ஏனென்றால் எதுக்காக இத்தனை வழக்கறிஞர்களை உங்கள் வழக்கில் சேர்த்திருக்கீங்க அப்படின்னு பொன்முடி அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு கேள்வியை நீதிபதி அவர்கள் எழுப்பினார். சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் வழக்கறிஞர்களை இலக்கியிருக்கோம். அதனால் உங்களுடைய வழக்கில் எங்களுடைய வழக்கில் என்னென்ன வாதங்களை நாங்கள் முன்வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே தரமான முறையில் எங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைப்பாங்க. ஸோ நீங்கள் சரியான தீர்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி தற்பொழுது இவங்க தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் சொன்னதை எடுத்து நீதிபதி அவர்கள் ஆடி போயிட்டார். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இந்த வழக்கில் அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே பதில் சொல்ல முடியாமல் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தானாகவே இந்த வழக்கில் அவருக்கு விடுதலை கொடுக்குற அப்படின்னு சொல்லி, அதாவது கைதிலிருந்து விடுதலை கொடுக்குறேன்னு அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஏன் உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு தைரியமாக இப்படி ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாரு, உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்களால் ஏன் கொடுக்க முடியவில்லை என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களே, தற்பொழுது மீண்டும் அமைச்சராக உயர்கல்வித்துறை மீண்டும் பொன்முடி அவர்கள் பதவியேற்கிறார். பதவியேற்பது மட்டும் இல்லாமல் மீண்டும் அவரது அரசியல் பயணம் திமுகவில் தொடங்குகிறது. இன்னும் 6 மாதங்களுக்கு மேலாக இந்த வழக்கில் என்ன ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை. அமைச்சர் பொன்முடி அவர்கள் இனிமேல் ஜாலியாக இருக்க போறாரு. அதுக்குள்ள அந்த 2 ஆவணங்க பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே இந்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களின் வழக்கில் குறித்து நிறைய மாற்றங்களும் நிறைய அதிர்ச்சி சம்பவங்கள் ஏற்பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.